إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في كلامه المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான ஒரு தினத்திலே சிறப்பான ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள இந்த வசனத்தை உங்கள் முன்பு ஓதி காட்டினேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு சிராத்தே முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான பாதையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரான பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி என்று நாம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறோம், தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்வழி என்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே, இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கு. ஒன்று என்ன, நேர்வழி எது என்பதற்கான கல்வி அறிவு, அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நேர்வழியை கேட்கிறோம்னா என்ன அர்த்தம், நேர்வழி எது என்ற கல்வியை அல்லாஹ் எங்களுக்கு நீ கொடு என்று நாம நம்முடைய தொழுகையில நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அப்ப இது எதை முதல்ல குறிக்குது, நேர்வழி எது என்கின்ற கல்வி வேணும். கல்வி ஒருத்தவன்கிட்ட இருந்தா தான் நேர்வழியை அறிய முடியும். நேர்வழி பற்றி அந்த இல்ம ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா தான் நேர்வழியில பயணிக்க முடியும். அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம என்ன கேட்கிறோம், நேர்வழி பற்றிய கல்வியை கேட்கிறோம். ரெண்டாவது, எந்த நேர்வழி தொடர்பான கல்வியை நாம் அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யறதுக்கும் செயல்படுறதுக்கும் உள்ள வாய்ப்பை தான் நம்ம கேட்கிறோம். அப்போ கல்வியும் கேட்கிறோம், அமலையும் கேட்கிறோம். அப்போ நேர்வழி என்று சொன்னால் அது நேரான பாதையில் செல்லக்கூடிய கல்வியையும் குறிக்கிறது, அந்த கல்வியின் அடிப்படையில் செயல்படுவதையும் குறிக்குது. அப்ப இல்மையும் குறிக்குது, அமலையும் குறிக்குது. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்விடத்துல நேர்வழி தொடர்பான கல்வியை நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்விடத்துல நேர்வழி சம்பந்தமான கல்வியை கேட்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கான தௌஃபீக்க வாய்ப்பை தா என்றும் அல்லாஹ்ட்ட நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அது எப்படிப்பட்ட நேர்வழி, யார் சென்ற வழி என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்தும் போது சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல சொல்றான், ஒமையுத்தி இல்லா ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அந்த நேர்வழி எப்படிப்பட்ட வழி, அந்த நேரான பாதை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், கிருபை அளிக்கிறான். அப்படிப்பட்டவங்க யாரோடு இருப்பார்கள், நபிமார்கள். எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்தானோ அவர்களோடு, சித்திகீன்களோடு, உண்மையாளர்களோடு, சுஹதாக்களோடு, மேலும் நல்ல மக்களோடு அவர்கள் இருப்பார்கள். இதுதான் மிக சிறந்த தோழமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவன் வாழும் போது அவனுக்கு சத்திய பாதை,
நேர்வழி பற்றிய கல்வியும் கிடைத்து அதன் அடிப்படையில் அவன் செயல்பட்டானா இதுதான் உண்மையிலே அவனுக்கு நேர்வழி கிடைச்ச மாதிரி. இந்த பாதையில தான் நபிமார்கள் பயணித்தார்கள், இந்த பாதையில தான் சுஹதாக்கள் பயணித்தார்கள், இந்த பாதையில தான் நல்லோர்கள் பயணித்தார்கள், இந்த பாதையில தான் உண்மையாளர்கள் பயணித்தார்கள். அந்த பாதையில நாமும் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட தினந்தோறும் நம்ம கேட்கிறோம். ஆகவே நேர்வழியில அது பற்றிய கல்வியை அறிவதும் அதன் அடிப்படையில செயல்படுவதும் மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகளை கொடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கலாம், ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், ஒரு மனிதனுக்கு நிம்மதியான பல அம்சங்களை தரலாம். இவையெல்லாம் இருந்த போதிலும் நியமத்துகள்லயே அருட்கொடைகள்லயே மிக பெரிய எது தெரியுமா? சத்திய மார்க்கத்தை அறிந்து அதில் நிலைத்திருப்பது, அதன்படி நடப்பது. இதை விட பெரிய ஒரு அருட்கொடை ஒரு மனிதனுக்கு கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கண் பார்வை இல்லையா, ஒரு மனிதனுடைய உடல்ல உடல் உறுப்புகள்ல குறையா, இது கூட பெரிய குறை கிடையாது. ஆனால் இவையெல்லாம் சரியாக இருந்தும் கூட ஒரு மனிதன் நேர்வழியில் பயணிக்கலன்னு சொன்னா, நேர்வழி என்ற அந்த கல்வியை அறியாம இருந்து அதன் அடிப்படையில செயல்படாம போனான்னா இதை விட பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆகவே அல்லாஹ் அவனிடத்துல பொருந்தி கொள்ளப்பட்ட நேரான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான்னா இந்த சத்திய மார்க்கத்துல சரியான பாதை தொடர்பான கல்வியை அறியணும், அதன் அடிப்படையில செயல்பட வேண்டும். பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல நாம இந்த சத்திய பாதையில பயணிக்கும் போது ஒரு சில காரணங்களினால் சத்திய பாதையை விட்டு நேரான வழியை விட்டு ஒருவர் விலக வேண்டிய நிலை ஏற்படுது. அது என்னென்ன என்கிறதை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். சத்திய பாதையில ஒருவர் பயணிக்கிறாரு, பயணம் செய்யும் போது சத்திய பாதையிலிருந்து அவர் விலகி செல்றதுக்கு, சத்திய பாதையிலிருந்து அவர் தடம் புரள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாகுது, என்னென்ன விஷயங்கள் அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று பார்த்தீங்கன்னா மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுது. முதலாவது அல் ஜஹல். ஒரு மனிதன் சத்திய பாதையிலிருந்து விலகி செல்றதுக்கு, சத்திய பாதையிலிருந்து அவன் தூரமாகுவதற்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு சொன்னா அல் ஜஹல். அல் ஜஹல்னா அறியாமை. ஒரு மனிதனத்துல முறையான மார்க்க கல்வி வரலன்னு சொன்னா, மார்க்க கல்வி அவன் பெறலன்னு சொன்னா, தவறான கல்வியை அறிந்து கொண்டான்னு சொன்னா அந்த மனிதன் அறியாமையில் இருக்கிறான். அந்த அறியாமை என்ன செய்யும்? நேர்வழியை விட்டு அவனை விலக செய்திடும், நேர்வழியில் அவனை கொண்டு போகாது. ஆகவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல சொல்றான், லா யஅலமூனல் ஹக் வஹும் முஅரிதூன். ஹக்க, சத்தியத்தை, உண்மையை அவர்கள் அறியவில்லை. ஆகவே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அதனை அவர்கள் புறக்கணித்துட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதனிடத்துல சத்தியத்தை பற்றிய கல்வி இல்லைன்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்துல சத்தியத்தை பற்றிய தெளிவு இல்லைன்னு சொன்னா, சத்தியத்தை பற்றிய புரிதல் இல்லைன்னு சொன்னா அந்த மனிதன் என்ன செஞ்சிருவான்? சத்தியத்தை புறக்கணிச்சிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. என்ன காரணம்? சத்தியத்தை அறியல, சத்தியத்தை தெரிந்து கொள்ளல, ஆகவே புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் சத்திய பாதையில பயணிக்கிறோம்னு சொன்னா கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அறியாமையிலிருந்து விலகணும். அறியாமையை வைத்துக் கொண்டு, அறியாமையை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் செயல்படுறான்னா ஒருபோதும் அவன் நேர்வழியில பயணிக்க முடியாது. மேலும் பாருங்க, அறியாமையில ரெண்டு விதமான அறியாமை இருக்கு. அல் ஜஹ்லுல் முத்லக், பொதுவான அறியாமை. பொதுவான அறியாமைன்னா என்ன? ஒருவருக்கு சத்தியம் என்னன்னே தெரியாது, ஒருவர் சத்தியம் எது என்று அறிய மாட்டார், அசத்தியத்தில் இருப்பார். அவருக்கு சத்தியத்தை புரிய முடியல, சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியல, சத்தியத்தை புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்ல, சத்தியத்தை அறியாமல் அசத்தியத்தில் இருப்பார். அப்ப அதுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட சத்தியம் எது என்று தெரியாமல் இருக்கும், அசத்தியத்தில் தான் இருப்பாரு, சத்தியம் எதுன்னு தெரியாது. இது ஒரு வகையான அறியாமை. இன்னைக்கு நிறைய சுன்ன ஜமாத்ன்ற பேர்ல செயல்படுற மக்கள்கிட்ட இந்த வகையான அறியாமை தான் பார்க்கிறோம். அவங்களுக்கு மார்க்கம் தெரியல, தௌஹீத் எதுன்னு தெரியல, ஷிர்க் எதுன்னு தெரியல, பிதாத் எதுன்னு தெரியல, குராஃபத் எதுன்னு தெரியல, சுன்னத் எதுன்னு தெரியல. என்ன பண்றாங்க? மார்க்கத்தில் அவங்களுக்கா ஏதோ சொல்லப்பட்டதை செயல்படுத்திட்டு போயிடுறாங்க. இது ஒரு வகையான அறியாமை. இன்னொரு வகையான அறியாமை இருக்கு, அல் ஜஹ்லுல் முரக்கப், இரட்டிப்பான அறியாமை, கூட்டு சேர்ந்த அறியாமை. இது ரொம்ப டேஞ்சரானது. இந்த அறியாமை என்ன அறியாமை?
ஒருவர் சத்தியம் என்னன்றது அவருக்கு தெரியாம இருக்கும். ஆனா அசத்தியத்தை இருந்துகிட்டு என்ன செய்வார்னா அசத்தியத்தை சத்தியமா பார்ப்பார், சத்தியத்தை அசத்தியமா பார்ப்பார். முன்னாடி உள்ளவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரியல, ஆனா அசத்தியத்தில் இருப்பான். அவன்கிட்ட விதண்டாவாதம் இருக்காது, அவன்கிட்ட தெளிவு இருக்காது, அவனுக்கு அது பற்றி புரிதல் இருக்காது. ஒரு வேலை சொன்னா கூட புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்ம எடுத்து சொன்னா திருந்தறதுக்கு வாய்ப்பு அமையலாம். இலகுவா சத்தியத்தை ஏற்பதற்கான ஒரு மனநிலையில அவன் இருப்பான். ஆனா ரெண்டாவது சொல்றேன் பாருங்க, அல் ஜஹல் முரக்கப், கூட்டு சேர்ந்து அறியாம, சத்தியம் என்னன்னு தெரியாது, ஆனா அசத்தியத்தில் இருப்பான். அசத்தியத்தில் இருந்து கொண்டு எப்படி வாதிடுவான்னா, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் சொல்றதுதான் உண்மை. யார் சத்தியம்னு சொல்லி உண்மையை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அசத்தியத்தில் இருக்கிறதா கருதுவான். இது ரொம்ப டேஞ்சரானது. முன்னாடி உள்ளவங்க கூட திருத்திடலாம், இந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க திருத்த ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் புரியணும். சத்தியத்தை அறியாம அசத்தியத்தில் இருந்து கொண்டு அசத்தியத்தை சத்தியமாகவும் சத்தியத்தை அசத்தியமாகவும் பார்க்கிறானே, இது ரொம்ப விபரீதமானது. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட அறியாமை தான் இருக்குது. என்ன விளங்குறாங்க, என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவர்களாக மார்க்கத்தில் அவங்களுக்கு என்ன விளங்குமோ, அவங்களா என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அல்லது அவங்க யார ஒரு அறிஞராக ஒரு ஆலிமாக சரி கண்டு இதுதான் என்று சொல்லிட்டாங்களோ அதை என்ன பண்றாங்க, 100% அதிலே அப்படியே பயணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இது தவறுன்னு சுட்டி காட்டப்பட்டாலும் கேட்க மாட்டாங்க, அதை எடுத்து விலக்கி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பாருங்க, சையான ஹதீசுகளை மறுக்கிறது, ஷிர்கான காரியங்களை செய்யறது, இந்த மாதிரி நான் பல விஷயங்களை சொல்லலாம். இது மார்க்கத்துல ஷிர்க்குங்க, இதை செய்யக்கூடாது, மார்க்கத்துல இது பிதாத்து, இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஹதீசுகளை மறுக்கிறது குஃப்ரு, இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னா இல்ல அதுதான் சரி, நாங்க இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சரி, நீங்க சொல்றது தப்பு. என்ன காரணம், அசத்தியத்தை சத்தியமா கருதுறாங்க, சத்தியத்தை அசத்தியமா கருதுறாங்க. இந்த நிலையில இருந்தன்னு சொன்னா இது ரொம்ப விபரீதமானது. ஆகவேதான் நாம இந்த விஷயத்துல தெளிவில் இருக்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் அஷ்ராத்தி ஸா, கியாமத் நாளுடைய அடையாளத்துல நிறைய அடையாளங்களை பேசுவோம் நம்ம. அதுல ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா, ரொம்ப விபரீதமான அடையாளம், அல்லாஹ் மார்க்க கல்வியை உயர்த்திடுவான், வயஸ்புத்துல் ஜஹல், அறியாமை அல்லாஹ் உறுதியாக்கிடுவான். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளத்துல ஒரு அடையாளம், மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுரும். இன்னைக்கு அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுடுச்சு, மேலும் அறியாமை தான் இன்று உறுதியாக இருக்குது. இன்னைக்கு என்ன, மார்க்கத்தை ஒவ்வொருவரும் அவருக்கா என்ன தோணுதோ, அவருடைய மனோ இச்சை என்ன சொல்லுதோ அதுதான் மார்க்கம். அவர் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ தலைவராகவோ அல்லது அறிஞராகவோ அவர் என்ன சொல்றாரோ அதான் மார்க்கம். அதை தாண்டி இந்த உம்மத்துல சஹாபாக்கள் எப்படி செயல்பட்டாங்க, தாபீன்கள் எப்படி செயல்பட்டார்கள், அத்பாவு தாபீன் எப்படி செயல்பட்டாங்க, இமாம்கள் இது எப்படி அணுகுனாங்க, எப்படி விளங்குனாங்க, இந்த உம்மத்து எப்படி இது பயணிச்சுட்டு வருது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு இது சரின்னு படுது, இது சரி, எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுட்டோம், போயிட்டோம். இப்ப மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுடுச்சு, அறியாமை பரவும். மார்க்க கல்வி எப்படி உயர்த்தப்படும் அதை பாருங்க, ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதுவும் சஹீஹ் புகாரில தான் வருது, 100வது நம்பர் ஹதீஸ், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திதான், அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை இந்த உலகத்திலிருந்து ஒரே அடியா உயர்த்திட மாட்டான், ஒரே அடியா எடுத்துட மாட்டான். மாறாக எப்படி எடுக்கிறான்னு சொன்னா, யன்ததியு மினல் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, மாறாக அல்லாஹ் மார்க்க கல்வியை எப்படி உயர்த்துறான்னு சொன்னா, மார்க்கத்தை சுமந்த கல்விமான்களுக்கு, மார்க்கத்தை சுமந்த சரியான அறிஞர்களுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான், மரணத்தை கொடுத்துருவான். அவர் மரணித்துட்டாருன்னு சொன்ன அவற்றிருந்து பெறப்பட்ட கல்வி எல்லாம் உயர்த்தப்பட்டோம். அடுத்து பாருங்க, ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன், பிறகு மார்க்கத்தை முறையாக கற்ற அறிஞர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மக்கள் என்ன செய்வாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில், இத்தகதன்னாசு ரூசன் ஜுஹாலன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் அறிவிலிகளை முட்டாள்களை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். பிறகு என்ன, அவரிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். அப்ப என்ன செய்வாங்க, அந்த சரியான மார்க்கத்தை அறியாமல் தலைவர்களாக ஆனவங்க தீர்ப்பளிப்பார்கள். எப்படி தீர்ப்பளிப்பார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்க ஞானமே இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள். அவர்களும் வழிகெடுப்பார்கள், பிறரையும் வழிகெடுப்பார்கள். அவங்களும் வழிகெட்டு போவாங்க, பிறரையும் வழிகெடுத்துடுவாங்க.
இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும், அதெல்லாம் நம்ம தரதில்லை. மார்க்க கல்வியை யாரு சொல்லணும், இதுல மார்க்கத்துல சில முக்கியமான அம்சங்கள் இருக்கணும், அதை எப்படி புரியணும், அதுக்கெல்லாம் எந்த தகுதியும் தேவையில்லை. அதை யாருனாலும் சொல்லலாம். 4 இதை புக்கை படிச்சிட்டீங்களா, நீங்களும் மார்க்கம் சொல்லலாம். உங்களுக்கு 4 விஷயம் தெரியுமா, நீங்களும் மார்க்கத்தை யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லல. என்ன தெரியுமோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒரு மனிதன் சுயமாக தேட முற்பட்டான்னு சொன்னா என்ன செய்யும், அது அவனை தவறான பாதிக்கு கொண்டு போயிடும். பாருங்க, இன்னைக்கு நாம நம்முடைய உடல் சார்ந்த ஒரு நோய்க்கு நிவாரணம் பெறத்துக்கு போறோம். அந்த இடத்துல நமக்கு தெரிய வருது, நம்ம எந்த மருத்துவரை போய் பார்க்க போறோமோ அவர் போலியான மருத்துவர். உடனே என்ன பண்ணுவோம், போக மாட்டோம். ஏன், போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ ஒரு மருத்துவம் சார்ந்த இந்த உலகத்தோடு முடியக்கூடிய விஷயத்துல நாம இந்த அளவுக்கு கவனமா இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல மார்க்கம்னு வரும்போது அதுக்கு தகுதியெல்லாம் தேவையில்லை. மார்க்கம்னு சொன்னா அதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. மார்க்கம்னு சொன்னா அதுக்கு நம்ம இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. எப்படினாலும் செயல்பட்டு போலாம், யார் சொன்னதுனால கேட்கலாம், யாருக்குனால சொல்ல அந்த தகுதி இருக்குது, யார் என்ன செய்யலாம் அதை சொல்லிட்டு போலான்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஆகவேதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான நிலை. ரசூல்லா சொல்றாங்க, அவங்களிடத்துல கேள்விகள் கேட்கப்படும், ஞானம் இல்லாம மார்க்க கல்வி இல்லாம பதிலளிப்பார்கள். என்ன ஆகும், அவங்களும் வழிகிடுவாங்க, பிறரையும் வழிகெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில தான் இன்னைக்கு நம்ம சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்கம் என்பது பாருங்க, அல் இஸ்னாது மினத்தீன், இந்த மார்க்கம் இருக்குதே, இந்த கல்வி இதுவே மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தை நம்ம யார்கிட்ட இருந்து எடுக்கிறோன்றதுல கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, முன் சென்ற நல்லோர்கள் சொன்னார்கள், ஃபமன் கான இல்முஹு மின் கிதாபிஹி ஃபஹதுஹு அக்ஸர் மின் ஸவாபிஹி, யாருடைய இல்மானது சுயமாக புத்தகங்களை கொண்டு அவர் கல்வியை தேடுவாரோ, முறையாக கல்வியை கற்றவங்கிட்ட கல்வியை எடுக்காம சுயமாக படித்து கல்வியை அறிந்து கொள்வாரோ, அவரிடத்தில் சரியை விட தவறுகள் தான் அதிகமாக நிகழும் என்று தெரியப்படுத்தினாங்க. ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி தொடர்பான விஷயத்துல இவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன, நாம கல்வி சம்பந்தமான விஷயத்துல அக்கறை இல்லாம இருக்கிறோம். சஹாபாக்களை பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பு கொடுத்தான். அந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுஅல்லிமஹுமுல் கிதாப வல் ஹிக்ம, இந்த தூதர் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆனையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய சுன்னாவையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ரசூல்லா மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, சஹாபாக்கள் ரசூல்லாட்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தான். சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை நீத்தார்கள், சஹாபாக்கள் தர்மம் செய்தார்கள், சஹாபாக்கள் இந்த பணியை செய்தார்கள், சஹாபாக்கள் இபாதத்தில் எப்படி இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பேசுறோமே, அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன, மார்க்கத்தை முறையாக கற்றார்கள், கற்றதின் அடிப்படையில் செயல்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட ஏன் அந்த மாதிரி நிலை இல்லை, முறையாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளல. ஆகவேதான் மார்க்க கல்வி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அறியாமை இருந்ததுன்னு சொன்னா இது சத்தியத்தை விட்டு நம்மள என்ன செஞ்சிடும், தடம் பொருளை செய்திடும். பாருங்க, மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறிவதற்கு இந்த ஹதீஸின் மூலமாக ஆதாரம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க, முன்னொரு காலத்துல ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்து விடுகின்றான். அப்போது அவன் பிற மக்கள்கிட்ட கேட்கிறான், நான் இவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று. இப்ப மக்கள் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஊர்ல பெரிய ஒரு வணக்கசாலி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, 99 கொலை பண்ணிருக்கியா, ஒன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்னவன அந்த மனிதனுக்கு கொண்டுடுறாப்ல, மொத்தம் 100 கொலை. அப்ப பாருங்க, ஒரு முறையான மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா, சரியான கல்வியை மக்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அது அவருக்கும் பாதிப்பு, அந்த கேட்கிற மக்களுக்கும் பாதிப்பு. அவர் முறையா சொல்லியிருந்த அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இருந்திருக்கும். இந்த மனிதன் மேற்கொண்டு ஒரு கொலையை செய்யாம இருந்திருப்பான். ஆனா தவறான மார்க்க கல்வியை போதிச்சதுனால அந்த மனிதனை கொன்றார், அது அவருக்கும் பாதிப்பாகிறது, இந்த மனிதனுக்கும் அவருடைய கொலையில பாவத்துல கூடுதலாச்சு. அடுத்து என்ன கேட்கிறான், 100 கொலையை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு மன்னிப்பு இருக்கா? அப்ப சொல்றாங்க, இந்த ஒரு ஊர்ல ஒரு மார்க்க அறிஞர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கும், அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்வுக்கும் தௌபாவுக்கும் மத்தியில எந்த விதமான திரையும் இல்லை, நீங்க தௌபா செய்யுங்க, நீங்க இருக்கின்ற ஊர்ல இருக்காதீங்க, வேறொரு ஊருக்கு போங்கன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல நல்ல மக்கள் இருக்காங்க, அந்த ஊரை நோக்கி போங்கன்றாங்க. அவர் போற வழியா அவருக்கு மரணம் வருது, நீண்ட ஒரு ஹதீஸ். இப்ப இந்த சம்பவத்துல நமக்கு என்ன விளங்குது, முறையான மார்க்க கல்வியை அறிந்திருந்து ஒருவர் மக்களை வழி நடத்தினாதான் அந்த மக்கள் சரியான பாதையில பயணிப்பாங்க.
முறையற்ற கல்வியை கொண்டு மக்களை வழிநடத்த முற்பட்டுன்னு சொன்னா தவறான தீர்ப்பை வழங்கி தவறான விளக்கத்தை சொல்லி அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரும் வழிகெடுவதற்கும் பாவங்களை செய்வதற்கும் காரணமாக அமைவார்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம மக்களிடத்துல முறையான கல்வி போய் சேராத காரணத்தினால மக்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரியல. இன்ன வரைக்கும் நம்ம என்ன விளங்கிட்டோம்? அல்லாவை நம்புவதென்றால் தர்காவுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான். அதை தாண்டி அல்லாவை நம்பக்கூடிய அம்சங்கள், மார்க்கத்தில் அடிப்படையான கல்வி என்ன, இது பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது. ஆகவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்க கல்வியில அறியாமை என்று ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு மனுஷன் என்ன செய்திரும்? நேர்வழியை விட்டு தடம்பொருளை செய்திரும். அடுத்து பாருங்க, நேர்வழியை விட்டு தடம்பொருளை செய்வதற்கான இரண்டாவது ஒரு காரணம் என்ன? அல் கிபிர். கிபிர்னா என்ன? தற்பெருமை, ஆணவம். இந்த ஆணவம் ஒரு மனிதனை நேர்வழியிலிருந்து சத்தியத்தை எடுப்பதை விட்டு தடையாக ஆகும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து ஸாத் 38வது அத்தியாயத்துல 75வது வசனத்திலையும் 76வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். قال يا ابليس ما منعك ان تسجد لما خلقت بيدي استكبرت ام كنت من العالين قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. இப்லீஸ் இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸே, என்னுடைய கரத்தினால நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்திருக்கேன், நீ ஏன் அவர்களுக்கு கட்டளையிடுற, நான் கட்டளையிட்ட சஜ்தா செய்ய சொல்லி ஏன் நீ அவர்களுக்கு சஜ்தா செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ ஆணவம் கொண்டாயா? நீ உன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு என்ன தெரியுமா சொன்னான் இப்லீஸ்? அல்லாஹ், நான் அவரை விட சிறந்தவனாவேன். நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதமை மண்ணிலிருந்து படைத்தாய், ஆகவே அவரை விட நான் சிறந்தவன். எனவே சிறந்தவனாக இருக்கிறவன் நான் என்ன செய்ய முடியாது, என்னை விட கீழானவங்களுக்கு நான் பணிய முடியாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினான். அப்ப பாருங்க, ஆணவம் என்பது, தற்பெருமை என்பது அல்லாஹ் சொல்றான், அந்த கட்டளையை கேட்டு செயல்படுத்துவதை விட்டு அந்த ஆணவம் தடுக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தற்பெருமை வந்துட்டா, ஆணவம் வந்துட்டுன்னு சொன்னா சத்தியத்தை ஏற்க மாட்டாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஃபிரௌனுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டி தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் சூரத்து நம்ல் 27வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல, வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் உலுவா. அல்லாஹ் ஃபிரௌனும் அவனை போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்கள் அனைவரை குறித்தும் அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய உள்ளத்தில உறுதியாக அல்லாஹ் தான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்க வெளிப்படையாக அவர்கள் மறுத்தார்கள். ஏன் மறுத்தார்கள்? அநீதமாக, மேலும் ஆணவத்தினாலும் வரம்பு மீறியும் மறுத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஃபிரௌனும் அவனை போன்றவர்களும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதை மறுக்கிறாங்களே. இன்னைக்கு நாத்திகன்ற இவனா அதுல வந்துருவாங்க. ஏன் மறுக்கிறாங்க? எதுக்காக மறுக்கிறாங்க? அவங்களுடைய உள்ள நம்புது, ஆனாலும் மறுக்கிறாங்க. என்ன காரணம்? ஆணவம், தற்பெருமை. இதன் காரணத்தினால் அநீதமாக அவங்க மறுக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தி மின் கிப்ர். யாருடைய உள்ளத்துல அணு அளவு தற்பெருமை இருக்குமோ அவங்க என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அப்போது கால ரஜுல், சஹாபாக்கள் ஒருத்தர் கேட்டாரு, இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனா. சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும், தன்னுடைய அணிகலன்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அணியிறாரு. இந்த மாதிரி அணியிறது கூட தற்பெருமையில் வருமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமா அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். தற்பெருமை என்பது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயத்தை அடையாளமா சொல்றாங்க. அல் கிப்ரு பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். கிப்ர், தற்பெருமை என்ன தெரியுமா? சத்தியத்தை மறுப்பது. சத்தியத்தை மறுக்கிறதுனா என்ன? சத்தியம்னு தெரியும், இவங்க சொல்லி நாங்க கேட்கணுமா, இவர் சொல்லி நான் அதை விளங்கணுமா, நாங்க இவ்வளவு காலம் நாங்க இருந்துட்டோம், இதை நேற்று வந்துட்டு தௌஹீத்ன்றாங்க, ஷிர்க்ன்றாங்க, நாங்க கேட்கணுமா, நான் பிதாத்ன்றாங்க, குராஃபத்ன்றாங்க, அதெல்லாம் நாங்க கேட்டு போனோமா என்று மறுக்கிறான் பாருங்க ஆணவத்துல. இதுதான் தற்பெருமை. அடுத்து என்ன? மக்களை ஏளனமா பார்க்கிறது. இதுதான் தற்பெருமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனிடத்துல தற்பெருமை வந்து விட்டால் அங்க என்ன ஆகும்? அவனிடத்துல சத்தியம் போய் சேராது, சேர்ந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம் வராது, அதை உள்வாங்கக்கூடிய நிலை வராது. இந்த தற்பெருமை ஆணவம் என்ன செஞ்சிடும்? தடுத்துடும். இன்னைக்கு அதிகமான மக்கள் சத்தியம் என்று தெரிந்திருந்தோம் அதை செயல்படுத்தாம போறது காரணம் என்ன? எத்தனையோ ஹதீசுகளை கேட்கிறோம், வட்டி ஹராம்னு தெரியாதா, தொழுகையை விடுறது பாவம்னு தெரியாதா, விடுறோம். என்ன காரணம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் சில நேரங்கள் என்ன செய்யுது? சத்தியத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்து விடுகிறது. ஆகவே ஆணவமும் ஒரு மனிதனை சத்தியத்தை செயல்படுத்தாம தடுத்துடும். பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்,
அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு நபரை பார்க்கறாங்க. அந்த மனிதர் இடது கையினால சாப்பிடுறார். ரசூலா சொல்றாங்க, குல் பி யமீனிக், உங்களுடைய வலது கையினால சாப்பிடுங்க. என்னால முடியாது, நான் இப்படிதான் சாப்பிடுவேன் தற்பெருமையில சொன்னார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை அப்படியே ஆக்கட்டும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதனால தன்னுடைய வலது கையை உயர்த்தவே முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்கத்தில ஒரு மனிதன் இருக்கக்கூடிய தற்பெருமையானது எப்படி சத்தியத்தை செயல்பட விடாமல் தடுக்குது. இப்படி ஒரு நிலை நம்ம கிட்ட வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் பணிவு நம்ம கிட்ட இருக்கணும். எனவே தற்பெருமை விட்டு விலகினா தான் சத்தியத்தை பணிக்க முடியும். தற்பெருமையிலும் இருந்தன்னு சொன்னா சத்திய பாதை நம்மளால என்ன செய்ய முடியாது, பயணம் செய்ய முடியாது என்பதை பார்க்கிறோம். ஆகவே எந்த விஷயத்தை சொன்னோமோ அதன் அடிப்படையில சரியான மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன் வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, சத்தியத்தை ஒரு மனிதன் ஏற்க மறுப்பதற்கு மூன்றாவது ஒரு காரணமான விஷயம் என்னவென்று சொன்னால் அல் ஹசத், பொறாமை. இந்த பொறாமை என்ன செய்யும், ஒரு மனிதத்துல பொறாமை இருந்தா அதுவும் சத்தியத்தை ஏற்காமல் ஒரு மனிதனை தடுத்துடும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 146வது வசனத்துல சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லா யக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவம் இருக்கிறானே, அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். என்ன நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களே, இவங்க தான் இறுதி தூதர், நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட தூதர் இதுதான், இவங்க தான் அப்படின்னு நல்லா தெரியும். தெரிந்திருந்தோம் அல்லாஹ் சொல்றான், இது எப்படி தெரியுமா அறிவார்கள், எப்படி அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அறிவார்களோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன் குழந்தையை பத்தி தெரியும். அது மாதிரி யூத கிறிஸ்துவ தன்னுடைய குழந்தைகளை எப்படி என் குழந்தை தான் என்பதை உறுதியா அறிவாங்களோ, அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதை உறுதியாக அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஆனாலும் கூட அவங்கள இருந்து ஒரு கூட்டம் என்ன செய்தது, சத்தியத்தை அறிந்து கொண்டே அவர் அதை மறைத்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம், அவங்கள்ட்ட இருந்த பொறாமை. என்ன பொறாமை, யூத கிறிஸ்துவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நல்லா தெரியும், இவங்க தான் கடைசி தூதர், ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல, பொறாமை. என்ன பொறாமை, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, கடைசி தூதர் இறுதி தூதர் இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியிலிருந்து வரணும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியிலிருந்து வரக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், இஸ்மாயில் நபியுடைய வம்சாவளியிலிருந்து இறுதி தூதரை கொண்டு வந்தான். உடனே என்ன பண்ணாங்க, நாங்க ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு நிராகரிச்சாங்க. இப்ப எதுக்காக நிராகரிச்சாங்க, அவங்கள்ட்ட இருந்த பொறாமை. அப்போ ஒரு மனிதன்கிட்ட பொறாமை இருந்தா கூட சத்தியத்தை என்ன செய்யாது, ஏத்துக்கிற மனப்பக்குவம் வராது. எந்த உள்ளத்துல பொறாமை இருக்குமோ, எந்த மனிதனத்துல பொறாமை இருக்குமோ, அவன் சத்தியத்தை ஏற்க மாட்டான், சத்தியத்தை மறுப்பான். அதைத்தான் யூத கிறிஸ்தவனுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம், அவன்கிட்ட செயல்பாடுல இருந்து பார்க்கிறோம். அப்ப இதுவும் சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கு. அடுத்து கடைசி 4வது அம்சம் என்னன்னு சொன்ன அத்தக்லீதுல் ஆமா, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. ஒரு மனிதனிடத்துல கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்ற ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொன்னா அதுவும் சத்தியத்தை ஏற்காமல் தடுத்துடும். பாருங்க, அல்லாஹ் மக்கத்து காஃபிர்களை பத்தி சொல்றான் 2வது அத்தியாயத்துல 170வது வசனத்துல, வைதா கீல முத்தபியு மா அன்ஸலல்லாஹ் قالوا بل نتبع ما الفينا عليه آباءنا اولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون. அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்களுடைய மூதாதையர்களை, எங்களுடைய முன் சென்ற அந்த மூதாதையர்களை எதன் மீது நாங்கள் கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்க. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க, இல்ல இல்ல, எங்க மூதாதையர் எதன் மீது இருந்தார்களோ, எந்த பாதையில் இருந்தாங்களோ அதான் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய மூதாதையர்கள் ஒரு விஷயத்தை அறியாமலும் நேர்வழியை பெறாமலும் இருந்தாலுமா பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன விளங்குது, மக்கத்து காஃபிர்கள்ட்ட சத்தியத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள. அதுக்கு என்ன மறுப்பு சொன்னாங்க, நாங்க ஏன் ஏத்துக்கலன்னா எங்க மூதாதையர் எதுல போனாலும் அதுதான் போவோம், நீங்க சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு கூட நிறைய பேர், ஏங்க இது ஷிர்க்குங்க, இது பிதாத்துங்க, இது மார்க்கத்துல குஃப்ருங்கன்னு சொல்லப்பட்ட அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்க முன்னாடி போனவங்க முன்னோர்கள் எப்படி போனாங்களோ அப்படியே தான் போவோம்.
இந்த மாதிரி கண்மூடித்தனமா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தெரியப்படுத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் கண் முன்னாடி இருக்குது, இவ்வளவு சொல்லப்படுது, அதுக்கப்புறமும் விளங்கல, அதுக்கப்புறம் பின்பற்ற மாட்டேன். இது எவ்வளவு பெரிய இழிவு. அதுக்கு காரணம் என்ன? ஷைத்தான் இந்த கண்மூடித்தனமான பின்பற்றுதலை கொண்டு எப்படி மக்கத்து காஃபிர்ல தடுத்தானோ அது மாதிரி சிலர் தடுக்கிறான். சில பேரை பார்க்கிறோம், எங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தெளிவா இருக்குங்க, இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இதுதான் மார்க்கம்னா, இல்ல இல்ல எங்க இமாம்கள் எங்க தலைவர்கள் எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் நாங்க இருப்போம். இமாம்கள் பெரும் பெரும் இமாம்கள் 4 இமாம்கள்லாம் சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸ் வஹு மத்ஹபி, ஒரு சரியான ஹதீஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டா அதுதான் என் வழிமுறை. நீங்க தனியா என் வழிமுறைன்ட்டு ஒரு ஹதீஸ கிடைக்காதனால, அந்த சட்டம் எனக்கு வந்து கிடைக்காதனால ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் ஆய்வு செஞ்சு, உங்களுக்கு சரியான ஹதீஸ் கிடைச்சா என் கருத்தை தூக்கி விட்டுட்டு நீங்க சரியான ஹதீஸை பின்பற்ற வேண்டும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, அதையெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. எங்க இமாம் சொல்லிட்டார், இமாம் சொல்றதுதான் எங்களுக்கு மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம சிலர் பயணிக்கிறத பார்க்கலாம், சிலர் செயல்படுறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன, சத்தியத்தை மறுப்பதற்கு, அதை ஏற்காமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள்? குர்ஆன்ல இருந்து சுன்னால இருந்து ஒரு ஆதாரம் கிடைத்தால் சொந்த கருத்து சுய கருத்து எல்லாத்தையும் விட்டுட்டு மார்க்கத்தை செயல்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, அதை சொன்னாலும் அப்படி இருக்குதா, ஆனால் எங்கள் இமாம் இப்படித்தான் சொன்னார், எங்கள் தலைவர் இப்படித்தான் சொல்றாரு, சரியான ஹதீஸ் தான், எங்க இமாம் மறுத்துட்டாரு, எங்க தலைவர் மறுத்துட்டாரு, அதனால அவர் சொல்றதுதான் அவருக்கு தெரியாத ஆய்வா, அவருக்கு தெரியாத மார்க்கமா என்கிற மாதிரி போறோம். இப்படி இருந்தா நாம சத்தியத்துல பயணிக்க முடியாது, அல்லாஹ் காப்பாற்றணும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, கண்மூடித்தனமாக ஒரு மனிதனை பின்பற்றுவது, ஒரு நபரை பின்பற்றுவது, இதுவும் என்ன, மார்க்கத்துல சத்தியத்தை விட்டு விலக செய்திடும். சஹாபாக்களை பார்க்கிறோம், அந்த சஹாபாக்களே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில் அவ்வளவு முனைப்பா செயல்பட்டாங்கன்னா, இன்னைக்கு அவங்க தகுதியை பெறாதவங்களாம் கொண்டு வந்துட்டு அவர்களே சொல்றாங்க, சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் என்னுடைய வழிமுறையை விட்டுட்டு நீங்க அந்த சரியான ஹதீஸை பின்பற்ற வேண்டாம், அதுதான் என்னுடைய வழிமுறைன்னாங்க. ஏன் அவங்க செயல்படுத்தாம இருந்தாங்க? அவங்களுக்கு கிடைக்கல, பிறகு கிடைத்தது. ஆகவேதான் அவங்க இப்படி இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். ஆனா இது இன்னைக்கு இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பது வெறுமன மதுஹபுகள்ன்ற பேர்ல சிலர் மதுஹபுகள் இல்லாம நம்ம மார்க்க ஃபிக்கு சட்டங்களை விளங்க முடியாது, அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது தெளிவா தெரிஞ்சிருந்தோம், அதற்கு மாற்றமாக எங்க இமாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களே, இது தவறானது. இது சத்தியத்திலிருந்து ஒரு மனிதனை விலக செய்திடும். இது எந்த அளவுக்கு ஆயிட்டு போகுதுன்னு சொன்னா, சில பேரை பார்க்கிறோம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இயக்கங்கள்ல இதுல பயணிக்கிறவங்க கூட இந்த விஷயங்களை பார்க்கலாம். என்ன பண்றாங்க, இருந்தாலும் எங்க ஜமாத் சொல்லுது, எங்க அமைப்பு சொல்லுது, அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம், இப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற மாதிரி போறாங்க. இதுவும் தவறானது. ஆகவே தௌஹீதை பேசக்கூடிய நம்ம மக்கள் குர்ஆன் சுன்னா எதுன்னு சொல்லப்பட்டு இருந்தா அதை தான் செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு அவர்கள் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்பதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பார்க்க கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். பாருங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, இயக்கங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க தன்னுடைய இயக்கத்தை சார்ந்தவங்களோடு எப்படி நடந்து கொள்றாங்க, யாரெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் நேசத்திற்குரியவங்க, இயக்கத்தில் இல்லாதவங்க பகமை பாராட்ட வேண்டும் என்று ஒரு நிலைக்கு போறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவதை தவிர இன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன, சலாம் சொல்வதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்சுர் அஹாக தாலிமன மதுலூமா, உன்னுடைய சகோதரன் அவன் அநீதி செய்யறவனா இருந்தாலும் சரி, அநீதி செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் உதவி புரிங்க. ஒரு சகோதரன், உங்கள்ட்ட சகோதரன் முஸ்லீம் அநீதி செய்யறவனா இருந்தாலும் சரி, அநீதி செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, பாதிப்பை ஏற்படுத்துறவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி புரிங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யறது எங்களுக்கு புரியுது, பாதிப்பை ஏற்படுத்துறானே, அநீதி செய்யறானே, அவனுக்கு எப்படி உதவி புரிவது? அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பண்ணுங்க, நீங்க தம்னஉ மினதுல், நீங்க அவனுக்கு உதவணும். எப்படி உதவணும்? அநீதியில இருந்து அவனை தடுக்கணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல நம்மள ஒருபோதும் மதஹபுகளோ இயக்கங்களோ கட்சிகளோ ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரித்திடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் என்ற நிலையில் அவன் இருக்கிறான்னா, இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான்னா, குர்ஆன் சுன்னாவை செயல்படுத்துவதில் அவங்க முன்னெடுக்க வேண்டும், அதுல அவங்க முன் வர வேண்டும். அதை விட்டு அவர்கள் பொருந்தாத காரணங்களை கூறி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ற பேர்ல சத்தியத்தை புறக்கணிப்பது சரியான வழிமுறை இல்லை. இதுவும் ஒரு மனிதனை அசத்தியத்தில் கொண்டு போயிடும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, எந்த விஷயத்தை சொன்னமோ அதன் அடிப்படையில் சத்தியத்தை அறியக்கூடியவங்களாகும். சத்தியத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, அறியாமையா இருக்கட்டும்,
தற்பெருமையாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், கண்மூடித்தனமாக பின்பற்றுவதாக இருக்கட்டும், இவை அனைத்தும் தீமையான விஷயங்கள். இதிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும்? விலகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.